யூஏக்கு வரதுக்கு இந்தியாவிலேருந்து ஏஜென்சி மூலயமா இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா ஏஜென்சி ரியலாக ஃபேக்கான்னு கண்டுபிடிக்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏஜென்சி மூலயமா இன்டர்வியூ அட்டன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்காங்க, உங்களுக்கும் யூஸ் ஆகும். ரோமில் போயிட்டு இஎமிக்ரேட் ஆர்ஏ லிஸ்ட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வரும். உள்ளே போயிட்டு டைரக்டரியில் கிளிக் பண்ணி சர்ச் ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா இதில் ஆர்ஏ ஐடி இருக்கும், நேம் ஆஃப் ஏஜென்சி இருக்கும். கேப்சா போட்டு சர்ச் பண்ணோடனே ஆர்ஏ லிஸ்ட் வந்து ஆக்டிவா, கேன்சல்டா, சஸ்பெண்டான்னு காட்டும். அதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் அது ஃபேக்கா இல்லை ரியலான்ட்டு. ஜென்யூனான ஏஜென்சியில் ஆர்சி சர்டிஃபிகேட் கேளுங்க, அதில் நம்பர் வந்து ஆர்ஏன்னு ஸ்டார்ட் ஆகும். சர்டிஃபிகேட் தரமாட்டான்னு சொன்னாங்கன்னா 100% ஃபேக்கு. வேலிடிட்டி டேட்டும் செக் பண்ணுங்கள் மறக்காமல். இந்தியா லாக்கு ஏஜென்சி வந்து மேக்ஸிமம் 30,000 + ஜிஎஸ்டி தான் வாங்கணும். அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா 50K 1 lakh கேட்டாங்கன்னா அது ரியல் ஃபேக் தான், கண்டிப்பாக ஃபேக் தான். வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்லி, ஜூமில் மீட்டிங் கிடையாது, ரெக்கார்டட் வாய்ஸ் மட்டும்தான், விசாக்கு அட்வான்ஸ் வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதனாலும் ஃபேக்கு தான், 100% அது ஃபேக்கு தான். இதுக்கு ஏஜென்சி மூலயமா வரணும்னா இஎமிக்ரேட் வெப்சைட்டில் கரெக்டாக செக் பண்ணுங்கள். அது 100% இருந்தால் தான், அப்படி இல்லைனா அது ஃபேக்கு. மறக்காமல் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் அவங்களோட காசத்தை சேவ் பண்ணிக்கிட்டோம். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்தியாவில் ஏஜென்சி கரெக்டாக இருந்து துபாயில் யூஏயில் இருக்க கம்பெனி வந்து கரெக்டாக இல்லைனா அது ஃபேக்கா ரியலான்னு சொல்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.